மகர ராசி நேயர்களே, கவலையே படாதீங்க. முதல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம். இந்த ராகு வர்றது எப்படி சார் இருக்கும்னா, முதல்ல ஊரை விட்டு போற மாதிரியோ நாடை விட்டு போற மாதிரியோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை உபயோகப்படுத்தி கெட்டி மேளம் கொட்டியே தீரும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள். அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காத்தடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்லுவது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார். மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். சார், மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? முதல்ல 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்க. இவங்களும் கடகராசி மாதிரி தான். 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா, முதல்ல அதை சொல்லுங்கள் சார். எங்களுக்கு பலன் அப்புறமா சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பாம்பு பஞ்சாங்கம்வீங்க, வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், எல்லா பஞ்சாங்களையும் மாறிடுச்சிங்க. மகர ராசி நேயர்களே, கவலையே படாதீங்க. முதல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி, நின்னா வலி, உட்காந்தா வலி, மனக்குழப்பம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, சார் மேலதிகாரிகள் என்னை கண்டுக்கிறதே இல்லை சார்ன்ற மனக்குழப்பம், தூக்கமின்மை, அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் தகராறு, இதெல்லாம் போகும். குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பீங்க. இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதே கஷ்டத்துக்கெல்லாம் பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி ராகு வரப்போறார். இந்த ராகு வர்றது எப்படி சார் இருக்கும்னா, முதல்ல ஊரை விட்டு போகிற மாதிரியோ நாடை விட்டு போகிற மாதிரியோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை உபயோகப்படுத்திங்க. இங்கே இருந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தே தீரும். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் அவனுக்கு தர்மத்தை சொன்னேன், அவனுக்கு சாஸ்திரத்தை சொன்னேன், அவனுக்கு நேர்மையை சொன்னேன். அடுத்தவங்க விஷயத்தில் ஏற்கனவே நீங்கள் பட்டது போதாதா, இன்னும் வேறு படணுமா? ஆகவே உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அற்புதமான காலமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் இருக்கு. கெட்டி மேளம் கொட்டியே தீரும். இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டியே தீரும்.
நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், ஈவன் ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சார் எங்கள் ஜோசியர் பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டார் சார், அவங்க ஜோசியர் இல்லைங்கிறார் சார், இந்த விதண்டாவாதம்லாம் போயிடும். வருவாங்க, பார்ப்பாங்க, முடிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும். நல்ல வாழ்க்கையாக அமையும், பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இல்லாம ஆமாம், இருக்கு அது அவர்களுக்கு. உண்மைதான். அதில் இந்த 7.5 சனியில் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். காரணம் இந்த 7.5 சனி தானா? ஆமாம், ஒன்று தொழில் ரூபமாக பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க, அப்படியே இல்லைனாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பிரச்சனையினால வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்குது. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு நிம்மதி வேணும் இல்லைங்களா? பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது. அவர் பாவம் புருஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார், ஒய்ஃபுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மனம் ஒத்து போகாது இல்லைங்களா? அப்போது அந்த மன நிம்மதி வரக்கூடிய காலம் இந்த காலம். அந்த நிம்மதியினால இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் கிட்டும். சொத்துக்கள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அவ்வளோமா அவங்க தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சார் இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் வீடே வாங்கலை, எந்த ஒரு இதுவும் பண்ணல, பிள்ளைங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களுக்கு நான் ஒரு வீடு வாங்கி வைக்கணுங்கிறவங்களுக்கு கடன் வாங்கி வாங்கலாம். இஎம்ஐ கட்ட முடியுமா? கட்டலாம். அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துடும். தைரியமாக போங்க, நம்பிக்கையோட போங்க. இப்போ ஒரு சிலர் வீடு எல்லாம் இருக்குது, நான் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், பொண்ணுக்கு நகை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? தாராளமாக உண்டு. 2வது வீடு கட்டணும், நான் நிலம் வாங்கி வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. வாகனங்கள் வாங்கிறது செலவு தான். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கிக்கிங்க சார் அப்படின்னா டெய்லி அதுக்கு ஒரு 500 செலவு பண்ணணும். பெட்ரோல் செலவு, போயிட்டு வந்தால் காஃபி செலவு அப்படின்னு உங்களுக்கு அந்த செலவு இருக்கும் இல்லையா? ஆகவே அதுக்கு பதில் வீடு கட்ட ஆரம்பிங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை வாங்கி போடுங்க. இனி அவங்களே செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு திருநள்ளாறு இனி நான் போகணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பாம்பரம் போகணும். திருப்பாம்பரம் போயிட்டு ராகு வரப்போகிறார். அவர் ராகு வர்றது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்க. மகர ராசி குழந்தைகளுக்கு கல்வியானது எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சேன், இப்போ அவங்க கூப்பிட்ருவாங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ஜாதகத்துக்கு இப்போதைக்கு தயவு செஞ்சு ஆலங்குடி போயிட்டு வாங்க, திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க. இந்த 2 கோயிலை பிடிச்சிங்க. குரு உங்களுக்கு பார்க்கணும், ராகு உங்களுக்கு இடன் ட்ரெஷர் கொடுக்கணும். இது 2ம் பண்ணிங்கன்னா அற்புதமான காலம். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ?
எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?